ஹாய் எல்லாருக்கும். நம்ம திருச்சியில் ரொம்பவே பிரம்மாண்டமான நவனிதா சில்க் ஓப்பனிங் செரிமனியாக 10 டேஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க, என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, சாரீக்கு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். எவ்வளோ வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் இது ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அந்த செமி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சாரீஸ் எல்லாமே 350. அதாவது கம்மியான ரேட்டில் நிறைய சாரீஸ் நல்லா ஆஃபரில் போட்டிருக்காங்க. 350, அதாவது பிலோ 500க்கு நிறைய சாரீஸ் இருந்துச்சு. நம்ம ரஃப்யூஸ்க்கு கட்டுற மாதிரியான அந்த பூனம் சில்க்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 230, 220 இந்த மாதிரியான ரேஞ்சில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இது மைசூர் சில்க்குன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாமே 450, 490 அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த காட்டன் வெரைட்டிலே நிறைய வெரைட்டியான காட்டன்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு ரஃப்யூஸ்க்கு கட்டுறதுக்கு நல்ல மேட்ச் ஆகும். அந்த மாதிரியான காட்டன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இந்த ஒயிட் பேஸ்டுனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 500 அப்படி ரேஞ்சில் இருந்துச்சு. ஒன்று 500. இது நார்மலாக எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரைஸ் தான் இருக்கும். அதனால் இது பெருசாக பார்க்கல. இந்த மாடல்ஸில் இப்போ ரொம்ப கட்டுறதில்ல, வெயிட்டாக இருக்கா, அதனால் இது பெருசாக விரும்புறதில்ல. ஆனால் இது எல்லாமே 500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுலேயே வந்து வைர ஊசி பேட்டர்ன் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்தது. அது எல்லோ கலர் போல் இருக்குது. இதுவுமே வைர ஊசி பேட்டர்ன் தான். நல்லாயிருக்கு, பரவாயில்ல. வைர ஊசி வந்த புதுசில் நல்லா ரேட் அதிகமாக இருந்துச்சு. இந்த காட்டன் வந்து இப்போ எங்கள் அத்தை கட்டியிருக்காங்களா, அதே காட்டன் சாரீ தான் இது. அவங்க வந்து 300 ரேஞ்சில் எடுத்திருந்தாங்க. பரவாயில்ல. இங்கே 250, 240 அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. 350லேயும் இருக்குது, 240லேயும் இருக்குது. நமக்கு அந்த கிளாத் டிஃப்ரெண்ட்டில் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. அதாவது சேமாக எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பிரிண்டட் சாரியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பிலோ 1000 ருபீஸ். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக அபோவ் 1000. இது மட்டும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்துச்சு. அது பெருசாக விரும்புறதில்ல, அதனால் வச்சிட்டேன், எடுக்கலை, பார்க்கல. இதெல்லாம் 3D பிரிண்ட்ஸோட சூப்பராக இருந்துச்சு. கேரளா சாரியில் எவ்வளோ வெரைட்டி வந்திருக்கு பாருங்கள். அதாவது நம்ம கேரளா சாரி என்ன அந்த ஒயிட் பேஸ்டு அப்படி கட்டுவோம்ல, இப்போ இதுவுமே புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கேரளா சாரி அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த பேஸ்டல் ஷேடில் இருந்துச்சு. இது வந்து நம்ம நார்மலாக வச்சுருப்போம் அந்த மாதிரியான சாரீ தான். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் சில்வர் பேட்டர்னில் வந்துருந்துச்சு. அந்த ஷேடில் வந்து அப்படியே நல்லா அந்த சில்வர் சரி அது கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்டாக எல்லாமே லைட் கலர் இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, லைட் கலர் விரும்புகிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த காட்டன் வந்து என்ன காட்டன்னு எனக்கு பேர் தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த வெரைட்டியில் சுடிதார் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு சாரீ கட்டணுன்னு ஆசை. பட் அந்த வேறு ஏதாவது பார்த்துட்டு வந்து பிடிச்சிருந்ததுன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லினன் என்ன எனக்கு பேர் தெரியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட் வெயிட்டில் கொஞ்சம் ரிச்சபிளாக கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரு 600, 650 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே பட்டு செக்ஷன், அந்த பக்கம் ஃபுல்லாகவே அந்த பார்டர் வச்ச சாரீஸு. அது பெருசாக நாங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்படி இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோன்னா இப்போ கலக்கிட்டுருக்க ஸ்பேஸ் சில்க் தான். அதிலே வந்து ஸ்பேஸ் சில்க்லேயே ஒர்க்கு அதிகமான இதெல்லாம் இந்த சைடு வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னா எல்லாம் 2000, 2500, 3000 வரைக்குமே வச்சுருந்தாங்க. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருந்துச்சு. இந்த ஒர்க் சாரீ எல்லாமே வந்து 650, 600, 590ல் இருக்குது. என்ன ஒன்று, எல்லாமே வந்து இந்த பேஸ்டல் கலரு, லைட் கலர் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ் சில்கில் எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்துட்ருக்கிறது இது வந்து 400 ருபீஸு. இது எல்லாமே இதில் நிறைய டார்க் கலர்ஸ் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் அந்த இது எல்லாமே வந்து 420. அந்த பட்டர்ஃப்ளை போட்டிருக்கிறதெல்லாம் 400
அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ சாரீ இங்கே பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒர்த்தபிள் ரேட்டில் இருந்துச்சு. டார்க் கலர்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். லைட் கலர்ஸை விட டார்க் கலர்ஸ் கொஞ்சம் விரும்புவேன். அது நமக்கு ஒரு பாசிட்டிவாக காமிக்கிற மாதிரி தோணும். அது ஒரு பிரைட்னஸ்ஸு ஒரு பாசிட்டிவாக இருக்க மாதிரி நினைப்பேன். அதனால நான் மோஸ்ட்டாக லைட் கலர்ஸ் பெருசாக விரும்ப மாட்டேன், வச்சுருக்கவும் மாட்டேன். எல்லாமே டார்க் கலர்ஸ் தான். இந்த சாரியை பற்றி சொல்லியே ஆகணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்துச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா, காட்டன் அந்த இது ரெயின்போ காட்டன் சாரீ அப்படி சொல்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. நான் அப்படி வச்சுருக்கேன். அதிலே செக்குடு இருந்துச்சு. அந்த சாரீ பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டு. கையில் உங்களுக்கு டச் பண்ணும் போதே நீங்கள் போய் பில் போட்டுருவீங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. பயங்கர சாஃப்ட்டு. இந்த சைடு பிரிண்டடில் பெரிய பெரிய பூவாக போட்டிருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த ஒயிட் கலர் பெயிண்டட் வந்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பார்க்கல. இது எல்லாமே ஸ்பேஸ் சில்கோட வெரைட்டிஸ் தான். டார்க் கலர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் சாரீ எடுக்கிற மாதிரி நான் வீடியோ பண்ணுற மாதிரி அவளும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சாரியை பாருங்கள், அந்த சாரியை பாருங்கன்னு. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் அத்தை அவங்களும் தேடிட்டு இருந்தாங்க, ஒன்றும் அமையலை. சரி வேறு ஏதாவது காட்டன் தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதனால் சரி இந்த காட்டன் நான் பார்த்தது காமிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். அவங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாரீ எடுத்தாங்க. சரி மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோரில் லேடீஸ் செக்ஷன். டாப்ஸ் எல்லாமே ஆஃபரில் அந்த ஒரு ரேக் மாதிரி தொட்டி மாதிரி பண்ணி அதில் போட்டிருந்தாங்க. இதில் போட்டிருக்கிறது எல்லாமே எனக்கு என்னமோ அஃபோர்டபுளாக தோணலை. இந்த ஸ்கர்ட்டஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓகே நல்லா இருந்துச்சு. ஒரு இந்த சுடிதார்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பரவாயில்ல. இது வந்து எப்படின்னா டாப் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதனால் நாங்கள் வாங்கலை. இது டாப்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கட் டாப்பே ஒரு 400 450 அப்படி இருந்துச்சு. இது இந்த வீட்டுக்கு ரஃப்யூஸ்க்கு போட்டு அடிக்கிற மாதிரியான பல்லாசோ ஃபேண்ட்டு, அந்த ஸ்கர்ட்ஸு அதெல்லாமே வந்து 250 ரேஞ்சில் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா 100 ருப்பீஸு. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஜாயின் அடிச்சிருப்பாங்களே அந்த மாதிரியான இது. சரி நாங்கள் சும்மா 2 ஸ்கர்ட் மட்டும் வாங்கிட்டு மேலே பிள்ளைங்க செக்ஷனுக்கு போனோம். பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சி வந்தது ஒன்று, அது நடந்தது ஒன்று. அதாவது ஆஃபர்ஸ் அந்த 49 ருப்பீஸ்க்கு போட்டிருந்த டிஷர்ட் எதுவுமே வந்து போடலை. எல்லாமே தீர்ந்து போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பீஸ் கூட எங்களுக்கு கணக்கு மாட்டல. டிஷர்ட்ஸ் எல்லாமே ஓவர் பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு, பார்த்து எடுக்கலாம். எல்லாமே பேபி செக்ஷனில் எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சு. ஷூஸாக இருக்கட்டும், நியூ பார்ன் கலெக்ஷனாக இருக்கட்டும், அந்த ஃபீடிங் பாட்டில்லேருந்து பேம்பர்ஸ்லேருந்து பிள்ளைங்க அந்த வாக் பண்ணுற அந்த வண்டி நடவண்டியாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சைக்கிளாக இருக்கட்டும், குட்டி சைக்கிளு, அந்த மாதிரி எல்லாமே எல்லா வெரைட்டியும் இந்த ஃப்ளோரில் இருந்துச்சு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட் வந்து எனக்கு என்னமோ சாரீஸ் பார்க்கும் போது இங்கே மேலே கொஞ்சம் ரேட்டு கூட இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. சாரீ செக்ஷன் எனக்கு பரவாயில்ல. ஏன்னா வந்து ஒவ்வொரு சாரியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் கிடைக்கும். நான் சிலது விட்டுருப்பேன் எடுக்காமல் வீடியோ. அதில் 3D செக்ஷன் தனியாக பிரிண்டட் இருந்துச்சு. ஒவ்வொருமே காட்டன்லே மெனி காட்டன்ஸ் நிறையா. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கலம்கரியாக இருக்கட்டும் எல்லாமே சாஃப்ட் அண்ட் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த டாப் செக்ஷன் போகும்போது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் வந்து இது சாரீ செக்ஷன் ஃபுல்லி சூப்பர். அதாவது ஓகே இந்த ரேட்டுக்கு இந்த சாரீ எடுக்கலான்ற அளவுக்கு அஃபோர்டபுளான ரேட் தான். இந்த ரோசஸ் போட்டிருந்த அந்த சாரீ ஒன்று எடுத்தாங்க. அவங்களுக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எங்கள் அத்தை எடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பிட்ஸில் ஒரு ப்ளவுஸ் பிட்ஸ்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நீங்கள் எத்தனை எடுத்தாலும் ஒன்று தான் கொடுப்போம், ஒன்று எடுத்தாலும் ஒன்று தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெருசாக எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக வந்துச்சு. சரி பில் பண்ணோம். 1000 ருப்பீஸ்க்கு போட்டிருந்தா அந்த வாளி கொடுக்குறாங்க. கீழே இல்லைன்னா அந்த தாம்பாளம் மாதிரி இருக்க பிளேட்ஸ் கொடுக்குறாங்க. சும்மா பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு.
₹1000 மேலே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெயில் தாங்க முடியல, சில்லுன்னு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வீட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த வெயிலுக்கு அந்த ஐஸ்கிரீம் கரையுது பாருங்கள். ஆஹா, அது சொல்ல வார்த்தையே இல்லை. என் சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்